டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு 20 பேர் சாப்பிட்ற மாதிரி ஒரு பிறந்தநாள் கேசரி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நம்ம கையால் ஏதாவது ஒரு ஸ்வீட் செய்யணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி ஒரு கேசரி செஞ்சு கொடுங்க, சூப்பராக இருக்கும். இப்போ இந்த கேசரி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு ஒரு 50 ml சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாம். அதோடு சேர்த்து ஒரு 50 ml அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே நல்லா உருகி வரட்டும். நம்ம இந்த மாதிரி ரெண்டையும் கலந்து செய்யும் போது கேசரியோட டேஸ்ட்டு இன்னும் நல்லா எக்ஸ்ட்ராவாக இருக்கும். கேசரி என்னதான் மனசுக்கு பிடிச்சிருந்தாலும் கண்ணுக்கு பிடிக்கணும் அப்படிங்கிறதுனால கலருக்கு ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு கலர் பொடி சேர்த்துக்கலாம். இந்த கலர் பொடி ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா தவிர்த்துக்கலாம். இப்போ அதை இந்த எண்ணெயோட நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ரவையை வறுக்க போகிறோம். ரவையோட அளவு பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப்பு, வெயிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராமுக்கு உள்ளே தான் இருக்கும். அதை அப்படியே மெதுவாக தூவிக்கிட்டே ஒரு கரண்டியை வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கலாம். ரவை கேசரியோட டேஸ்ட்டு நல்லா வர்றதுக்கு முக்கியமான காரணம் இந்த ரவையை வறுக்கிறதுல தான் இருக்குது. அதனால் பக்குவமாக கரெக்டாக வறுத்துக்கிறணும். நம்ம சேர்த்த எண்ணெய் நெய்யிலேயேவும் இந்த ரவையை நல்லா வறுத்துக்கலாம். ரவை ரொம்ப கருகிடக்கூடாது, அதே நேரத்தில் நமக்கு நல்லா பொரிஞ்சு வந்திருக்கணும். அந்தளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3-4 நிமிஷம் ஆகும். அந்தளவுக்கு மெதுவாக அப்படியே கலந்து விட்டுக்கலாம். இப்போ ரவை இந்தளவுக்கு நல்லா வறுத்துட்டு இந்த இடத்துல உலர் திராட்சை ஒரு 25 கிராம், முந்திரி பருப்பு 25 கிராம் ரெண்டையுமே இந்த இடத்துலையே சேர்த்துக்கலாம். நம்ம இதை தனியாக வறுத்து எடுத்து வைக்கணும் அவசியம் கிடையாது. இந்த ரவையை வறுக்கும் போதே அது ரெண்டையுமே உள்ளே சேர்த்து நம்ம அதை வறுத்துட்டோம் அப்படின்னா அதோட பக்குவம் நமக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ ரவை நமக்கு நல்லா சூப்பராக வறுபட்டு வந்துருச்சு. ஏற்கனவே நம்ம அடுப்பில் பார்த்திங்கன்னா தண்ணி சுட வச்சுருக்கோம். தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்குது. தண்ணியோட அளவு பார்த்திங்க அப்படின்னா 1 கப்பு ரவைக்கு 4 கப்பு தண்ணி எடுத்துருக்குறோம். நீங்கள் 3 கப்பு 3.5 கப்பு அளவுக்கு குறையாமல் சேர்த்துக்கோங்க. ஆனால் 4 கப்பு சேர்த்தாலும் கேசரியோட பக்குவம் கரெக்டாக வரும். இப்போ அந்த கொதிக்கிற தண்ணியை அப்படியே தூக்கிட்டு வந்து இந்த வறுபட்ட ரவையில் மொத்தமாக அப்படியே ஊற்றிடலாம். ரவை ஏற்கனவே நல்லா வறுபட்டுருக்கு. அதில் இந்த சூடான தண்ணியை ஊற்றும் போது இந்த மாதிரி தான் திமுன்னு கொதிக்க ஆரம்பிக்கும். அதனால் பார்த்து மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிறணும். நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணும்போது ஒரு 3.5 கப்பு தண்ணி கூட வச்சுக்கோங்க. ஆனால் பக்குவம் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ தண்ணியை சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டலாம். கலந்து விட்டுட்டு இப்போ இந்த ரவை அந்த தண்ணியிலே நல்லா வெந்து வரணும். இப்போ தண்ணியில் ரவையை சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்தளவுக்கு கெட்டியாகி வந்திருக்குது. நிறைய பேருக்கு இந்த இடத்துல தான் மிஸ்டேக் வரும். தண்ணியை ரவையில் சேர்த்த உடனே அது களி மாதிரி ஆயிரும். அதுக்கு காரணம் ரவையை சரியாக வறுத்துருக்க மாட்டாங்க. கரெக்டாக வறுத்து சரியான சூட்டில் தண்ணியை ஊற்றணும் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த இடத்துல இதுக்கு தேவையான இனிப்பு சேர்க்க போகிறோம். இனிப்போட அளவு பார்த்திங்கன்னா 400 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 200 ரவைக்கு 400 கிராம் சீனி சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ சீனியை சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுருவோம். தொடர்ந்து கலந்து விடும்போது அந்த சீனி அப்படியே நல்லா கலந்து மெல்ட் ஆகி வரும். மறுபடியும் அந்த கேசரி லூஸ் ஆகி வர்ற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம விடாமல் அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இது நமக்கு இன்னும் கொஞ்சம் கட்டிப்பட்டு வரும்போது அந்த பக்குவத்தில் நம்ம இறக்கிடலாம். சீனி சேர்த்து ஒரு 3 நிமிஷம் கழித்து இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான ஏலக்காய் பொடி சேர்க்க போகிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இந்தளவுக்கு நல்லா திக்காகி வந்திருக்குது. நம்ம இறக்குற பக்குவமும் இந்த மாதிரி இருக்கணும். இந்த அளவில் நம்ம இறக்கி வச்சு கொஞ்சம் நேரம் ஆற விடும்போது நம்ம கேசரி எடுக்கும்போது அந்த பக்குவத்துக்கு கொஞ்சம் கட்டியாகி வந்துடும். இப்போது இந்த பக்குவத்திலேயே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே நல்லா சமப்படுத்தி விட்ருவோம். ஒரு அரை மணி நேரம் ஆறிடுச்சு அப்படின்னா நமக்கு இந்த கேசரி அடுத்து எடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். அரை மணி நேரம் ஆச்சு. இப்போ கேசரி பார்த்திங்கன்னா நல்லா கட்டியாகி வந்திருக்கு. கரண்டியில் எடுக்கும்போதும் பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா துணுக்காக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் நீங்கள் கேசரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு வர்ற கெஸ்ட்டெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு அவ்வளவு ரசனையாக நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்து உங்கள் வீட்டில் நடக்க போகிற சின்ன ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கேசரி செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.